இந்த யூதர்களை பற்றி ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்கிறார். இஸ்ரவேலர்களை பார்த்து உங்களுடைய உள்ளம் மிகவும் இறுக்கமான உள்ளம், கற்களை விட கடினமானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நபிமார்களை சாலிஹீன்களை கொண்டவர்கள் கொலை செய்வது என்பது இவர்களுடைய அந்த பிறவி குணமாகவே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தெளிவாக அல் குர்ஆனிலே இப்படி குறிப்பிட்டே சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த இஸ்ரவேலர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம், கட்டளையாக மார்க்கமாக்கி கொடுத்தோம், உயிர்களை கொல்லாதி. ஒரு உயிரை கொல்லுவது மனித சமுதாயத்தை கொள்வதை போன்று, ஒரு உயிரை வாழ வைப்பது உலக மக்களை மனித சமுதாயத்தை வாழ வைப்பது போன்று. கொலை என்பது அவர்களுடைய ஒரு பிறவி குணமாகவே இருந்தது என்று சொல்லலாம். இந்த யூதர்களுடைய கெட்ட குணங்களிலே ஒன்று இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பது, சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பது, இது இவர்களுடைய அடிப்படை குணம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட போது இந்த யூத சமுதாயத்திற்கு எவ்வளவோ உபதேசம் செய்தார்கள், சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள், தௌராத் இன்ஜீல் உள்ள சட்டங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அந்த நல்ல உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை.